4 பேர் வந்தானுங்க. 4 பேரும் பார்க்க பவுன்சர் மாதிரியே இருந்தானுங்க. அங்க ஒரு 7 பேருமா அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. இங்கேயே டீசெண்டா சொல்ல வேண்டியது தானே, நான் பணம்லாம் கொடுக்குற பில்டர் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி விட்டுருப்போம்ல. சரி என்ன பண்ணாங்க அத சொல்லு. இல்ல ஏன் அப்படி நொன்ற? தெரியல, இவ்வளவு புதுசா சீவனார் ஒருத்தர் பேண்ட கழட்ட சொல்லி பின்னாடி சொருவுனாரு. ஐயோ, அது எடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு, உள்ளே இருக்கு, கொஞ்சம் எடுத்து விட. ரவி, என்ன ரவி பண்ணிட்டு வந்திருக்க நீ? நான் அப்பயே உன்னை அடக்கொடுக்கமா இருக்கதானே சொன்னேன். அடக்கம் தான் பண்ணிருப்பாங்க, நேரத்துக்கு விட்டேன். தேவையில்லாம அடுத்தவங்கிட்ட வம்புக்கு போவாத, கமிஷன் கேட்காதன்னு சொன்னேன். இரு வராரா பாரு மறுபடியும் அவரு. இனிமேல் இந்த பில்டர் கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் திமிர் திமிரா பேசிட்டு இருந்தல, தாங்கி பிடிச்சிக்க முடியல. எல்லாம் இதெல்லாம் தேவையா? எனக்கு தான் அசிங்கம். எங்கேயும் போய் வீரத்தெல்லாம் காட்டக்கூடாது, பில்டிங் கட்டுற இடத்துல வெட்டி பந்தாதான் உனக்கெல்லாம். என்கிட்ட தான் ஒரு காமிப்பாரு, இல்ல லோக்கல் ஆளுங்களை வச்சு இது மாதிரி தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போலாமா? அடி பலமோ? அடியா? அடி வச்சு அடிச்சாங்க. ராதா வேணான்னு சொன்னா கூட இல்ல 10,000 தானே கேட்டீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா வச்சீங்க. எப்படி இதெல்லாம் ஹாஸ்பிடல் எப்படி உன்னை அடிக்கலாம் அவங்க? விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நான் வேணா கேட்கவா? நீயும் இப்ப கேட்டு வாங்கிட்டு வா போ. எதுக்கு? அங்க நிக்கிறாங்க 4 பேரும், போ. ஏன் நீ பண்ற தப்புக்கு நான் அடி வாங்கணுமா? போயிட்டு தொலைச்சு கட்டுறவன் ராஸ்கல், இதோட திருந்து வா. இருடி, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்குலாம் பண்ணாத. ஏன் உள்ள எல்லாம் கலக்கலன்னு